மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. அவனால் நினைக்க முடியாது. ஹி இஸ் நாட் மேட் லைக் தட். அதனால் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரமாகட்டும், நாங்கள் 2 பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் 2 பேர் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ரவி காமெடி பண்ணிகிட்டே இருப்பான், ஏதான் போனோம் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு தெரியுது, அடி விழுகும். அப்புறம் என் பக்கத்தில் யாரோ ரொம்ப கைத்தறி சிரிச்சிட்டு இருந்தாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன், நீ அர்ஜுன் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு போக முடியாது. ஆனாலும் ஐ திங்க் சூர்யா சார் சொன்ன மாதிரி படம் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கோன் பி வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, மக்கள் தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லைனில் there is so many fun moments that you can expect. நமக்கு ஒரு பஞ்சதந்திரம் ஒரு கிளாசிக் இருக்குது, அது மாதிரி இன்னொரு கிளாசிக்காக அது வரப்போகுதுன்னு தான் நான் நம்புகிறேன். இது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த டீம், பெஸ்ட் விஷஸ். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் உங்களுடைய நண்பன் கிட்ட ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? ப்ரொடக்ஷன், டிரெக்ஷன், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாரு. இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிச்சிருவார். ப்ரொடியூசராக அவர் மாறாருன்னு சொல்லும் போது நண்பனாக நான் வந்து அட்வைஸ் பண்ணல, ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, யார் பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், பட் ஐ நோ இஸ் கேப்பபிலிட்டி. இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும், இவ்வளோ பெரிய இவெண்ட் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச்சை தமிழ் சினிமாவில் எப்படி நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங். ஸோ லெட் இட் கண்டினியூ, லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ். ஸோ அதுதான் ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும். நான் ரவி ரொம்ப அழகாக சொன்னான், ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு. அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்குறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ரவிக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க, அண்ணா இருந்தாங்கன்னா இவ்வளோ பேருக்கு நான் இருக்கேன்னு ரவி சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் திஸ் வெஞ்சர் பிகம்ஸ் அ பிக் சக்ஸஸ். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அழகாக சொன்னீங்க, மனசார வாழ்த்துனீங்க, கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ரோ கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? இல்லை படம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் புரிய 10 வருஷம் ஆச்சு எனக்கு. ப்ரோ கோட்னா என்னன்னு புரியாத அளவுக்கு நான் குழந்தை இல்லை. இல்ல ப்ரோ கோட்னா இதுக்கு முன்னாடி ப்ரோ கோட்னா என்னன்னு தெரியுமா? நீங்க 2 பேருமே அந்த ப்ரோ கோட இது ஒரு புது காயினிங் தான், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டைரக்டரோட காயினிங் புதுசா இருக்கு. பட் எங்க 2 பேருக்குள்ள நாங்க நிறைய பேசியிருக்கோம், அதெல்லாம் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் வி ஹேட் கிரேட் டைம். ஐ திங்க் நான் ரவியன் எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக ரவியன் நான் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, நான் முதல்ல சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸில் இருப்பார். ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமாக பண்ணுவார். நாங்களாம் ஒரு 3 ஃபீட் ஜம்ப் பண்ணால் ரவி அண்ணா வந்து ஒரு 10 ஃபீட் ஜம்ப் பண்ணுவார். அப்போ பார்த்து பயமாக இருக்கும், ஐயோ இந்த சினிமாக்குள்ளே தான் நம்ம வரப்போகிறோமான்னு. கிளாஸ் முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பாரு, காசு கொடுக்க மாட்டார். நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டார். சும்மாரா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு. ஸோ அப்படி தான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன்னு. அதுலேருந்து அவர் நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடி வாங்குவேன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம். பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் அது சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறத தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம். காஸ்டியூம்லேருந்து ஒரு சீன்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் போய் தாய்லாண்டில் உட்காந்துருக்கும் போது அழகாக இளவரசனாக ரவி உட்காந்துருக்கும் போது ஈ லுக் லைக் தட். நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போடணுன்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே. ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும், இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை, ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவிக்கிட்ட உண்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம், மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. அவனால் நினைக்க முடியாது, ஹி இஸ் நாட் மேட் லைக் தட். அதனால் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரமாகட்டும், நாங்கள் 2 பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் 2 பேர் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ரவி காமெடி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைடு ரவி இருக்கு, இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல. ஐ திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு பண்ணுற படத்தில் அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன். அவர் என்னெல்லாம் வெளியில் காட்டலையோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட். அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும், ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள். இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைடு அவருக்கு யாருக்கும் தெரியாது. பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும், எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள். நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர்,
படிக்கவே எல்லாம் நல்ல மார்க் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி ரவி. ஸோ விஷிங் him ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். ஐம் ஸோ ஹாப்பி டு see everybody here. Genelia, Ritesh, Shivana and S.J. Surya sir, Shraddha, hi Shraddha, and everybody here. So happy to see everybody. Shiva, ஒரு கேங்காக உட்காந்து செட்டில் ஆகிட்டீங்க. மணி நீ வந்துட்டியா? ஓகே. அப்போ அங்கே என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கே வந்து நான் வர்றேன். ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் அட்டன் பண்ணி எல்லாரும் ஒன்றா இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரவி டைரக்ட் பண்ணுற படத்துக்கும் கார்த்திக் சார் ஒரே அவர் நடிக்கிற படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்திக் சார், நம்ம ப்ரோ கோடை பற்றி எல்லாத்தையும் வெளியே சொல்லிடாதீங்க, எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜி, நீங்கள் கொஞ்சம் மொல்லமாக பேசுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய மானிட்டரில் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. இங்கே கொஞ்சம் ஏற்றுங்க மிஸ்டர் ஜினுடைய வாய்ஸை. பேசுங்க. கார்த்திக் சார், நம்ம ப்ரோ கோடை பற்றி எல்லாருக்கும் வெளியே சொல்லிடாதீங்க, நம்ம படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் ப்ரோ கோடை வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணுற மாதிரி சொல்லிடாதீங்க. நம்ம ஜெயம் ரவி சார், நம்ம ரவிமோகன் சார் வந்து அதே ப்ரோ கோடை நீங்கள் சொன்னதுக்கு ஈக்குவலாக என்ன ப்ரோ கோட் பண்ணியிருக்காருன்னு அவர்கிட்டயே ஒரு வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கலாம் சார். வாங்க சார், மேலே வாங்க சார். அங்கிருந்தே சொன்னாலே ஓகே தான் சார். அங்கேருந்து ஓகே. சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோ கோட் மூமெண்ட் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார். அது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோ கோடு, வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் ஜி, நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி, அது வேற. பட் ஒரு ப்ரோ கோடில் வந்து ஒரு 10% லெவலில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதாவது நானும் கார்த்தியும் என்னென்னா ரொம்ப இந்த லக்ஸரி விரும்பாதவங்க. சம்டைம்ஸ் அப்படியே போவோம், நடந்து போவோம், வாக்கிங் போவோம். எங்கள் 2 பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க. அதே தாடி, அதே மீசை, அதே ஹைட்டு, அப்படியே ஒன்றா போகும்போது. ஸோ அந்த ஒரு அன்பான ப்ரோ கோட் எப்போவுமே கார்த்திக் கூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்குது. ப்ரோ, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் ப்ரோ. லவ் யூ ப்ரோ. லவ் யூ டூ ப்ரோ. இல்லை 10% ஏதோ உடைக்கிறேன்னு சொல்லிட்டு 1% கூட உடைக்கல. அதான் ப்ரோ கோட். சொல்ற மாதிரி சொல்லுவோம், நான் சொல்ல மாட்டோம். நன்றி. I have to say I really loved both of you on stage. Genelia, so happy to see you back here. And Ritesh, I think first time we are meeting, but my brother keeps talking about you so much. So love you guys. Thanks for coming down. தேங்க்யூ கார்த்தி. சரி, நீங்கள் 2 பேருமே நம்ம படம் சேர்ந்து பண்ணணும், நான் நடிக்கணும், நீங்கள் டிரெக்ட் பண்ணணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் படத்துலயே என்னை வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கலன்னு கேட்டிங்களா இல்லையா? இல்லை, அதை விட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு, ஹீரோ வந்திருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. அவங்க நடிச்சு அது அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டு கம்பெனி அப்புறம் நம்ம உள்ள வந்து பேசிக்கலாம். தேங்க்யூ கார்த்தி ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ரொம்ப வெளிப்படையாக பேசுனீங்க. அண்ட் யூ டோல்ட் அஸ் a lot of things about ரவி அவர்கள் that we didn't know. எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ரோ கோட் இல்லை, நல்ல விஷயங்கள் சொல்கிறேன். தேங்க்யூ கார்த்தி.